குரூப் 2 எக்ஸாம் எல்லாரும் எழுதிட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கான ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு சம்மையும் ஈஸியாக தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினால ஈஸியான 1 or 2 சம் எல்லாமே நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்ல முடியாதுங்க. 1 or 2 ஆன சம்மை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். மித்தெல்லாம் எப்படி எக்ஸ்பிளனேஷனோட சால்வ் பண்ணணும் அதையும் 1 by 1 வீடியோஸ் கன்யூஸாக வரும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக இல்லை ராங்கன்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஈஸியான ஃபார்முலா இருக்குங்க. அதை அப்ரோச் பண்ணுவோம். இதுக்கு என்ன ஃபார்முலானா a²/100ங்கிற ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணுவோம். இதில் வந்து குறைகிறது நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸுங்கிறது தான் தெரியும். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸுங்கிறது தெரிஞ்சுக்கணுமேங்க. அதனால இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணுறோம். ஏங்கிறதோட வேல்யூ இங்கே ரெண்டுமே சேம் பர்சன்டேஜில் இருக்குமேங்க. சேம் பர்சன்டேஜ் இருக்கும்போது மட்டும் இந்த ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? சேம் பர்சன்டேஜ் என்னங்க 10 அப்ரோச் பண்ணுங்க. 10 × 10 டிவைட் பை 100. ஓகேங்களா? 0 0 0 கேன்சல் பண்ணால் 1% வருதாங்க. ஃபார்முலாலே பர்சன்டேஜ் வரும். 1% நம்மளுக்கு லாஸ் ஆகுது. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. செம்ம எந்தெந்த செம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ தான் நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரை நீ டைம் பத்தலைங்கிறீங்க. கண்டிப்பாக எல்லா சம்மையுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியாதுங்க. 1 or 2 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம டிஃபிகல்ட்டாக தான் போட்டு ஆகணும். இது மாதிரி ஈஸியான சம்பளம் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கரெக்டாக இல்லை ராங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி கண்டிப்பாக இனி நெக்ஸ்ட் சீரீஸ்லேருந்து எல்லாமே மேக்ஸ் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பிளனேஷனில் போடலாம், எல்லாமே 1 by 1 வீடியோஸ் நம்ம கன்யூஸாக போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நெக்ஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2 ஈஸியாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம்.